கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 15ஆம் அதிகாரத்தின் பக்கத்தில் வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். உலக முடிவின் ஆரம்ப அடையாளங்களை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு ஆரம்பத்திலேயே சொல்லப்படுகிறது. தேவனுடைய கோபம் முடிவடையக்கூடிய கடைசி நாட்களிலே சம்பவிக்கக்கூடிய சில காரியங்களையும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் பலவிதமான அடையாளங்கள், பலவிதமான சம்பவங்களிலே, அதிலே கடைசி சம்பவங்களிலே ஒன்று கலசங்களின் நியாயத்தீர்ப்பு. 7 கலசங்களை பற்றிய நியாயத்தீர்ப்பு இந்த முந்தின அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலும் அது தொடர்வதாக நாம் காண்கிறோம். 7 விதமான தூதர்கள், 7 விதமான கலசங்கள், இவையெல்லாம் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்படுகின்றன. தேவனுடைய கோபம் ஏறக்குறைய இந்த அதிகாரங்களிலே முற்று பெறுவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 15ஆம் அதிகாரம் பாருங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு ஜெயங்கொண்டவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனத்தை பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. 7 வாதைகள், 7 அடையாளங்கள், 7 தூதர்கள், 7 கலசங்கள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி, 7 என்பது எவ்வளவு முக்கியமான எண். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பல இடங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து அவற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். அக்னியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கதையும் கண்டேன் என்று சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. முதலாவதாக கண்ணாடி கடலை பார்த்து விடுவோமே. முதலாவதாக கண்ணாடி கடல். கண்ணாடி கடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில ஊழியர்கள் அப்படி சொல்லுவாங்களே, டெய்லி நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன், ஆண்டவர் எனக்கு சிற்றுண்டி கொடுப்பார், என்னை தடவுவார், மார்போடு என்னை அணைத்து கொள்வார், பழைய ஊழியர்களுடைய முகங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காட்டுவார். யோனாவை பார்த்தேன், மோசேயை பார்த்தேன், ஆபிரகாமை பார்த்தேன், ஆண்டவர் இவர்களை எல்லாம் அங்கே எனக்கு அறிமுகப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அந்த கண்ணாடி கடலிலே ஆண்டவர் நான் போகும்போதெல்லாம் என்னை குளிப்பாட்டுவார் என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பதில்லை. கதை விடுவார்கள், பொய் சொல்வார்கள். இன்றைக்கும் பொய் சொல்லி கொண்டிருப்பார்கள். சரி, அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசித்து விட்டு பார்ப்போமே.
யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்திற்கு ஆண்டவரை தவிர யாரும் போனதில்லை என்று பார்க்கிறோம். பரலோகம் என்ற வார்த்தை பல விதமான வார்த்தைகளால் வர்ணிக்கப்படுகின்றன வேதத்திலே. வானங்கள், உன்னதங்கள், பரலோகங்கள் என்று பன்மையிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சில ஊழியர்கள் சொல்லும் பொழுது, நான் தினந்தோறும் பரலோகத்திற்கு போய் வந்த வண்ணமாக இருக்கிறேன். டெய்லி ஹேபிட். என்ன, டெய்லி தினமும் பரலோகத்திற்கு போய் வருகிறார்கள். அப்பட்டமான பொய்யாச்சே, வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்கள். எடுத்தாச்சா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அது யாரு? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கிறவருமான அது யாரு? இயேசு கிறிஸ்து. மீண்டும் அந்த வசனம் 13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆளு ஒருத்தர் இல்லைன்னு இயேசு சொல்லலாம், நான் போய் வந்துகிட்டு இருக்கேனே என்று சொல்லக்கூடிய பொய்யாங்கண்ணி போதகர்கள், பிரசங்கிமார்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். சரி, அது மட்டும் இல்லை, இந்த ஆட்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல பரலோகத்தை இப்பொழுதே அனுபவிப்பதாக நாம் கேட்டு வருகிறோம். முக்கியமாக அந்த கண்ணாடி கடலில் நான் தினந்தோறும் குளித்து வருகிறேன் என்று சொல்லி, அது சாதாரண கண்ணாடி கடலா? கால் வைத்தாலே காலை பொசுங்கி போகுமே. எப்படி? 15ஆம் அதிகாரம், நம்முடைய இன்றைய அதிகாரம் 2ஆம் வசனம், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று வாசிக்கிறோம். அக்கினி கடந்த கண்ணாடி கடல். பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமாக சொல்லக்கூடாதோ? அந்த கண்ணாடி கடல் அக்கினி கலந்தது, அக்கினி பற்றி எரிகிறது, பரிசுத்தத்தின் அடையாளமாக அது காணப்படுகிறது. இந்த ஆள் நான் போய் டெய்லி குளிச்சுட்டு வரேன் என்று கதை அழைக்கிறாரே. கதைகளை நம்பாதிருங்கள், கர்த்தருடைய வேதத்தை நம்புங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆங்காங்கு ஒப்பிட்டு பார்த்து படியுங்கள். The scripture will interpret the scripture. வேதம் வேதத்தை விளக்கும். பல அதிகாரங்களை, வேதத்தின் பல நூல்களை ஒப்பிட்டு பார்த்து பழுத்த வேத பரிசுத்த பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் பார்த்து கலந்துரையாடி காரியங்களை, மெய்யான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சரி, மீண்டும் 2ஆம் வசனம், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல், கீழ்ப்படியாமல், உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள். இந்த ஜெயங்கொண்டவர்கள் யார்? இந்த ஜெயங்கொண்டவர்கள் எவற்றின் மேல் ஜெயங்கொண்டார்கள் பார்க்கிறோம். அது 2ஆம் வசனத்திலே, முதலாவதாக மிருகத்தின் மேல், அந்தி கிறிஸ்துவின் மேல், மிருகத்தின் மேல், அதன் சொரூபத்திற்கு மேல். சொரூபத்தை வணங்கவில்லை. விக்கிரக ஆராதனை வேதத்தில் தடுக்கப்படக்கூடிய முக்கியமான பாவ ஆராதனை. சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் 666 மற்றும் முத்திரை போடப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்கிறோமே 7ஆம் அதிகாரத்திலே, முத்திரைக்கும் இன்னும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் அது 666. இப்படிப்பட்டவைகளுக்கு தலை வணங்காமல் மேற்கொண்டு வாழக்கூடிய ஜெயங்கொண்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெயங்கொண்டவர்கள் சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறதை காண்பதாக. யார் காண்பதாக? யோவான் காண்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ யோவான் எங்கே இருக்கிறான்? பரலோகத்தில். பத்மு தீவிலே இருக்கிறான். பரலோக காட்சி அவன் காண்பதற்கு சொப்பனமாக அல்லது தரிசனமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அவன் பரலோகத்துக்கு போயிட்டான், இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது முதலாவது வருகைக்கு அடையாளம். ரகசிய வருகைக்கு அடையாளம். அப்படியெல்லாம் இல்லை. அவன் இன்னும் பத்மு தீவில தான் இருக்கான். காட்சிகளை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறான். சரி, அக்கினி கடலை பற்றி பார்த்தோமா? இப்போ சில காரியங்கள் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் அவர்களுடைய தொழுகையை பற்றி, அந்த தொழுகையிலே நாம் பார்க்கக்கூடிய ஆண்டவரை பற்றும் மகிமையான காட்சிகளை பற்றி இந்த அதிகாரம் சுருக்கமாக நமக்கு சொல்லுகிறது. 3 வார்த்தைகளிலே அவற்றை பார்க்கலாம். என்னென்ன 3 வார்த்தைகள்? முதலாவதாக பாடல்கள், 2ஆவதாக பாராட்டுகள், 3ஆவதாக பரலோக தூதர்கள். இந்த 3 காரியங்களை பற்றி இந்த அதிகாரம் சொல்லுகிறது அல்லது தொடங்குகிறது. முதலாவதாக பாடல்கள்.
சில பாடல்கள் அங்கே பாடப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் பார்ப்பதாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். பாடல்கள் என்னென்ன பாடல்கள் என்று பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாடல்கள் மோசே வனாந்தரத்திலே கற்றுக் கொடுத்த மற்றவர்களோடு சேர்ந்து பாடிய பாடல் முதலாவதாக எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. பின்னர் மோசே அவனுடைய நினைவு பாடலாக இன்னொரு பாடல் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு பாடல் வருங்காலத்தில் எழுந்த பாடல், நியாயாதிபதிகளின் காலத்தில் எழுந்த பாடல். என்ன? தெபோராள், பாராக் அவர்கள் பாடிய பாடல் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. எசேக்கியா ராஜா அவனுடைய நாட்களிலே பாடப்பட்ட பாடல் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். குறிப்பாக மோசேயின் பாடல் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே முதல் 18 வசனங்களிலே காணப்படுகிறது. இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் 3ஆம் வசனத்திலே, 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14ஆம் வசனத்திலே காண கிடக்கின்றன. இந்த 2 பாடல்கள் அங்கே பாடப்படுகின்றன. பாராட்டு பாடல்கள், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களில் உள்ள சில கருத்து சரிவுகள் அவற்றை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாடல்களில் உள்ள பரம தெய்வத்தை பற்றிய பாராட்டுகள், மகிமையின் வார்த்தைகள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையின் பிரதாபங்களை பாராட்டுகளாக இங்கே நாம் காண்கிறோம். 3ஆம் வசனம் பாருங்கள். மீண்டும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே. முதல் பாராட்டு என்ன? சர்வ வல்லமையுள்ளவர். சர்வ வல்லமையுள்ளவர். ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களோ? ஏதாவது பிரச்சனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ? ஏதாவது பிரச்சனையில் மூழ்கி இருக்கீங்களோ? ஆண்டவர் சர்வ வல்லவர். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ ஒருவேளை ஒரு சிக்கலில் பிரச்சனையில் மாட்டி இருக்கீங்க, எப்போ விடுதலை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சில ஐடியாக்கள் உங்கள்கிட்ட உண்டு, ஒரு சில ஆட்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது தீர்த்து வைக்க மாட்டீங்களா என்று சொல்லி 1 அல்லது 2 அல்லது 3 வழிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். He has millions of ways to solve your problems. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான முறைகள் உண்டு என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். Your problem is my project. உன்னுடைய பிரச்சனை என்னுடைய செயலாற்றும் திட்டம் என்று சொல்லி ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறிப்புணர்த்தும் வார்த்தை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சாதாரண வல்லமை உள்ளவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன். வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காகவே ஆண்டவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார். உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். உங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவரிடத்தில் வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். God is bigger than your problem. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர். சமாதானம் இருக்கு அவங்க இருதயத்தில், அமைதி இருக்குது அவங்க இருதயத்தில், பூரண சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு மூல மொழியிலே அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? சமாதானம் மூல பாஷை ஷாலோம், எபிரேய பாஷை. சமாதானம்னா ஷாலோம். பூரண சமாதானம் நீ போட்டிருக்க.
பூரண சமாதானம் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில என்ன மொழி? அதுவும் ஷாலம் தான், அதுவும் சமாதானம் தான். அப்போ பூரண சமாதானம்னா சமாதானம், சமாதானம், முற்றிலும் சமாதானம் என்று அர்த்தம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் ஷாலோம் ஷாலோம், பூரண சமாதானத்துடன், சமாதானத்துடன், முற்றிலும் சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா 26:3 நான் வாசிக்கிறோம். இன்னும் கலக்கமா, கவலையா, சங்கடமா, சஞ்சலமா, பூரண சமாதானம் ஆண்டவரிடத்தில் உண்டு. அந்த சமாதானத்தை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு அவரை ஆசீர்வதியுங்கள். அவர் சமாதான பிரபு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எதையும் செய்ய, எப்படியும் செய்ய அவரால் நிச்சயமாக முடியும். எப்படி நடக்கும் என்று யோசிக்க கூடாது, எப்படியும் நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏன்? அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இரண்டாவதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது அதே 3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 15:3, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, தேவனுடைய கிரியைகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மகத்துவம் நிறைந்தவை. அந்த மகத்துவம், அந்த மரியாதை, அந்த மகிமை யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம். என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் திருமணம் பெற்றிருக்கிறாரே. ஆண்டவருக்கே நம்முடைய மகிமை கொடுத்து அவருக்காகவே இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மகிமை இரண்டாவது பாராட்டு. முதலாவதாக அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இரண்டாவதாக மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் என்றும் அந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆச்சரியமானவைகள். காரணம், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆச்சரியமான கிரியைகள் அவர் செய்வதெல்லாம் ஆச்சரியமானவைகள். யோசனையிலே பெரியவர், ஆச்சரியத்தில் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறாரே. சில சமயங்களிலே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரே. வேதத்தில் செய்திருக்கிறாரே. கடலை பிளந்தார், ஆற்றை பிளந்தார், கண்மலை பிளந்தார். ஆண்டவர் எந்தெந்த காரியம் செய்யப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு வல்லவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆச்சரியமானவர். தம்முடைய கிரியைகளிலே கொஞ்சமும் சற்றும் நினைத்து பார்க்க கூடாத அளவிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இதெல்லாம் நடக்குமா ஐயா என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நடக்கும். ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய சித்தப்படி உங்களுக்கு தேவையானது, ஆண்டவர் சித்தமானது நடக்கும் என்று அறிய கடவீர்கள். நான் ஜோசியம் சொல்லவில்லை, நான் ஆரூடம் சொல்லவில்லை, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரியா? சுத்தமான வசனங்கள் ஒன்றும் தரையில விழுந்து விடவில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை, எழுத்து, அதன் உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று வேதம் சொல்கிறது. ஆக முதலாவதாக அவர் சர்வ வல்லமையுள்ளவர், கர்த்தர், மகிமை நிறைந்தவர், அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். சர்வ வல்லமையுள்ளவர், மகிமை நிறைந்தவர், ஆச்சரியமான கிரியைகளை செய்யக்கூடியவர். இன்னும் அவருடைய வழிகள் சத்தியமானவை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். என்னென்ன வழிகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறாரோ அவையெல்லாம் சத்தியமானவை, உண்மையும் உத்தமமானவை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சத்தியமானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்திய வழிகளை கற்றுக் கொடுப்பதோடு, சத்திய வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதோடு, நம்முடைய வழிகளையும் அவர் சத்தியமாக வைத்திருக்கிறார். அவருடைய வழிகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. ஒருவேளை சில காரியங்களிலே, சில இடங்களிலே, சில வழிகளிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது அது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பிரயோஜனமாக முடியும். சத்திய வழிகள், உண்மையான வழிகள்,
வழியும் அவர்தான், வழிகாட்டியும் அவர்தான், வழி நடத்துவதும் அவர்தான். ஆமா, சென்னைக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா 2 பேர் நிற்காங்க. அவங்க பதில் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, சென்னைக்கா போனோம், இங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்கே போய் சென்னை அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம் பஸ்ஸில், அதில் ஏறி போங்க அப்படின்னு சொல்றார். ரொம்ப சுலபம், சீக்கிரத்தில் நீங்கள் போயிடலாம் என்று அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். வழிகாட்டி, எப்படி போனோம் என்று சொல்லி கொடுக்கிறார் வழிகாட்டி. ஆனால் இன்னொருத்தர் சொல்றார், சென்னைக்கா போனோம், நானும் அங்கே தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சேர்ந்து நம்ம ஒரே பஸ்ஸில் போகலாமே என்று சொல்லி ஏன் கூட வாங்க என்று சொல்லி அவரோடு உங்களை அழைத்து செல்கிறார். அப்போ இந்த ஆளு யாரு? 2வது ஆளு, அவர் வழி. என்னை பின்பற்றுங்கள், நானும் அங்கே தான் போறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் வழி நடக்கலாம். வழியும் அவர், வழிகாட்டியும் அவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிகாட்டி. எப்படி வழிகாட்டி? தம்முடைய வசனங்களின் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தம்முடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவர் வழியாகவும் வழிகாட்டியாக இருக்கும் பொழுது அவருடைய வழிகள் சுத்தமானவை என்று நாம் அறிந்து கொண்டு அனுபவிக்கத்தக்கதாக வழி நடக்க விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் யார்? அவர் மேய்ப்பர் என்றால் நான் ஆடுதானே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் அவருடைய கைக்குள்ளான ஆடு என்பதனாலே நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? அவர் சத்தத்தை நான் கேட்பேன், அவருக்கு பின் செல்வேன். அதாவது அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழி நடப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்ப நன்மை தான் என்னை தொடரும், கிருபை தான் என்னை தொடரும். ஆண்டவருடைய வழிகாட்டுதலிலே நான் வழி நடத்தி செல்லும் பொழுது வாழ்க்கை முழுவதும் நன்மை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிருபை என்று சொல்லி அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழலாம். இன்னும் தொடர்ந்து இந்த பாராட்டுகளை பார்க்கும் பொழுது, முதலாவதாக சர்வ வல்லமை உள்ளவர், 2வதாக மகிமை நிறைந்தவர், 3வதாக கிரியைகளிலே ஆச்சரியமானவர், 4வதாக சத்தியமான வழிகளை போதிக்கிறவர், 5வதாக பயப்படத்தக்கவர். எங்கே? 4ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பயப்படத்தக்கவர். பயம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பயப்படத்தக்கவர்னா, பயம்னா திகில் இல்லை, அச்சம் அல்ல, மருள் அல்ல, நடுக்கம் அல்ல. பயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பயபக்திக்குரியவர் என்று அர்த்தம். The fear of the Lord is reverence for God. தேவ பயம் என்றால் தேவனிடத்திலே பயபக்தியாக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. பயபக்தியோடு வாழத்தக்கதாக இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே மைந்தனை, ஏக புதல்வனை பலிபீடத்திலே வைத்த பொழுது, கத்தி ஓங்கிய பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். எதனால்? உன்னுடைய கீழ்ப்படிதலினால். நான் சொன்ன சொல்லை தட்டாமல், உன்னுடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவனை பலியிட துணிந்ததினால், ஈசாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யெகோவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உன் தவ புதல்வனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ வாழ்ந்ததினாலே உன்னுடைய வாழ்க்கையின் முதலிடம், முழு இடம், முக்கிய இடம் தேவன், கர்த்தர் என்று கருதினதினாலே, கீழ்ப்படிந்ததினாலே பயபக்தி. அப்பேற்பட்ட பயபக்தியை ஆண்டவரிடத்தில் காட்டத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தையும் அந்த 4வது வசனத்திலே பார்க்கிறோமே, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவருக்கு இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய பாராட்டுகளில் ஒன்று, அடைமொழி சிறப்பு பெயர்களில் ஒன்று பரிசுத்தர். அவர் திரித்துவ தெய்வம் என்பதனாலே பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார். பரிசுத்தம் எப்படி பெறுவது? ஏனென்றால் பரிசுத்தமின்றி தேவனை தரிசிக்க முடியாது, வாழவும் முடியாது, ஆண்டவரை ஒரு காலத்தில் வரவேற்கவும் முடியாது.
பரிசுத்தமின்றி நம் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம் தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. ஹோலினஸ் இஸ் நாட் யுவர் ஆப்ஷன், இட் இஸ் யுவர் ஆப்ளிகேஷன். கட்டாய கடமை. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவரை பார்க்க வேண்டும் என்றால், அவரிடத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்றால், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய வசனத்தினாலே பரிசுத்தம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அவருடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 வசனத்தினாலே பரிசுத்தம். அது மட்டுமல்ல, முதலாவதாக இரத்தத்தினாலே பரிசுத்தம், இரண்டாவதாக வசனத்தினாலே பரிசுத்தம், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே பரிசுத்தம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தம். காரணம், ஆவியானவர் வேதத்திலே பரிசுத்த ஆவி என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆதியாகமத்திலிருந்து 51ஆம் சங்கீதம் வரை ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயர் கிடையாது. பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்று 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் இருந்துதான் வேதத்திலே பரிசுத்த ஆவி என்று இடம்பெறுவதாக வேதத்திலே பார்க்கிறோம். என்ன வசனம் அது? 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் கொடுக்கப்படுவதற்கு காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் எதிர்பார்க்கிறவர், பரிசுத்தம் விரும்புகிறவர். தாவீதுக்கும் தேவனுக்கும் உறவிலே பிளவு ஏற்பட்ட பொழுது, பரிசுத்த குலைச்சல் உண்டான பொழுது, அந்த பாவ அறிக்கை பாடல் 51ஆம் சங்கீதம் அதில் தான் சாதாரண ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். இதுவரை சாதாரணமாக ஆவி என்றும் ஆவியானவர் என்றும் கர்த்தருடைய ஆவி என்றும் தேவனுடைய ஆவி என்றும் சாதாரணமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் பரிசுத்தம் என்று வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்று அறிமுகப்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட பரிசுத்தத்தோடு நாம் செயல்பட வேண்டியது, ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவது வார்த்தை, முதலாவதாக பாடல்கள், இரண்டாவதாக பாராட்டுகள், மூன்றாவதாக பரிசுத்த தூதர்கள், பரலோக தூதர்கள் என்று பார்க்கிறோம். பரலோகத்தின் தூதர்கள் யார்? அவங்க எங்க இருந்து வர்றாங்க பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகம், பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், காரணம் பரலோகத்திலிருந்து வரக்கூடியவர்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்து, அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. 7 வாதைகளை சுமந்து வரக்கூடிய, கொண்டு வரக்கூடிய, கொட்டிவிடக்கூடிய 7 தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், பரலோகத்தின் தூதர்கள். ஏற்கனவே முந்தின அதிகாரங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட தூதர்கள், முக்கியமான 7 தூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் மூலமாக 7 தூப கலசங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அவைகள் வாதையினால் நிறைந்தவை, பொற்கலசங்கள். எப்படிப்பட்ட கலசங்கள், என்னென்ன வாதைகள்? அடுத்த செய்தியில் சிந்திப்போமா? சிந்திப்போம். இப்பொழுது கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. கற்ற சத்தியங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் ஆயத்தப்பட்டு இந்த செய்திகளின் சாரங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து கனி கொடுத்து வாழத்தக்கதாக கிருபைத்தாரும். எங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய வருகையின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம். அந்த நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக கற்ற சத்தியங்களை நாங்கள் கடைபிடித்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். குறிப்பாக ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்திற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஜீவிக்க
எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.